இங்கே வினோன்னு ஒருத்தன் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்பா ஏதோ சவுண்டு கேட்குன்னு சொல்லி எழுந்து பார்க்குறான். பார்த்தா க்ளோஸ் பண்ணி அவனோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. அவனும் என்னடா ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பக்கத்து ரூமில் ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. உடனே அவனும் போய் அந்த ரூமை போய் பார்க்குறான். பார்த்தா ஓரமாக அந்த அவங்க பாட்டியோட வீல் சேர் நடு ரூமில் இருக்குது. அவனை யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பாத்ரூம்லாம் போய் செக் பண்ணுறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. உடனே இவன் அந்த சேரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வரப்போ ஏதோ கீழே விழுது. அது என்னன்னு பார்த்தா அது அவங்க பாட்டியோட கண்ணாடி. இவனும் அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு எந்திக்கிறப்ப பின்னாடி பார்த்தா அவங்க பாட்டியோட ரூம் கதவு அதுவாக க்ளோஸ் ஆகுது. இவனும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு யாரோ ரூம் கதவை அடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கதவை திறக்கவே முடியலை. இவனும் அவங்க அம்மா தான் அந்த கதவை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதை திறங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தா அந்த கதவு சரி யாருமே இல்லை. இவன் அந்த ரூம்குள்ளே இருந்துட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே பார்த்தா அந்த பாத்ரூமில் ஏதோ நிழல் மாதிரி தெரியுது. உடனே இவனும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அந்த டோரை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணின்னு சொல்லிட்டு அதை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனும் அவங்க அம்மா பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அங்கிட்டு பார்த்தா அந்த டோர் சரி யாருமே இல்லை. மறுநாள் காலையில் காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அங்கிட்டு யாருன்னு பார்த்தா அவங்க ரிலேஷன் யாரோ கால் பண்ணுறாங்க. வினோ இங்கே வந்து தூங்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் பயத்தில் அவங்க ரிலேஷன் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான்.